வேண்டாம். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேன். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவேன். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கண்ணி அழைத்தேன் என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மேல் வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் தம் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கொடுத்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் ஆகும். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அழைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எல்லாத்தையும் கடவுளாகவே உடைய நன்றியோடு ஆராய்ச்சியும் போற்றுகின்றோம். தூய ஆவியாளர் தேவனே, ஒவ்வொரு கடவுளே உண்மை நன்றியோடு நாங்கள் துதித்து உண்மை ஆராய்கின்றோம். இதோ இந்த அருமையான மாலை நேரத்தில் இந்த நாளை எதிர்பார்ப்போடு கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒரே குடும்பமாக எங்கள் அன்பியத்தின் சார்பாக நாங்கள் ஜான் மரியாதை குடும்பத்தின் சார்பாக நாங்கள் குழந்தை இயேசு பிறப்பின் கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பகிர இந்த நாளை கொடுத்து கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நேற்றும் என்றும் என்றென்றும் மாறிதாக எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் கருத்துக்கள் ஒப்புக்கொண்டு செல்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், செய்திகள் மற்றும் நாங்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்கள் வழியாக மகிழ்ச்சி உணர்வோடு கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் குழந்தைகள் பாடுகின்ற ஒவ்வொரு பாடலையும் ஆசீர்வதித்து அதன் மூலம் மகிழ்கின்ற தேவனாக இருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இது 1:31 இதோ கற்புற்று ஒரு ஆண் மகனை பெற்றிருக்கிறேன். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்ற வார்த்தைப்படி இந்த வார்த்தைகளை கேட்டு வாழ்வதற்கு எவ்வாறு மகிழ்ந்ததைப் போல நாங்கள் பாடுகின்ற பாடல்களின் வழியாக விண்ணவர் மன்னவர் அனைவரும் உடன்தானிட்டு பாடுகின்ற பாடல்களை நீ மகிழும்படியாய் நாங்கள் ஜெபித்து ஒப்புக்கொள்கின்றோம். இதில் பங்கு தண்ணியும் மற்ற துணிகளையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு செல்கின்றோம். அவர்கள் விதைக்கின்ற முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறார்கள். குருக்கள் கலையை இந்த கருத்தில் ஒப்புக்கொண்டு செல்கின்றோம். இதை ஆசீர்வதிக்கிறார்கள். இதோ எங்கள் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் விளக்கின்ற மகிழ்ச்சி அவர்கள் இல்லங்களில் தங்கும்படியாக இதை நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஜெபத்திலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர்
அன்பிய பூச்செண்டுகளுடன் உலகின் ஒளியை காண வாரீர் கேளீர். மண்ணுருவானார், வார்த்தை மண்ணுருவானார், தன்னியல்லா ஆவி மண்ணுருவானார். ஆண்டவரின் பிள்ளை, ஆண்டவரின் தாயான விந்தை எங்கேனும் கேட்டதுண்டோ? ஒளியே, மலரே, மணமே, புதிரே, புனிதமே, கனிவே, கண்மணியே, கருத்தே, ஒப்பில்லா மாணிக்கமே, மலர்ந்திட்ட மணியின் மகனே, மாந்தரை மீட்க வந்த மனுமைந்தன் தேவசுதன். ஆயர்கள் கூட ஞானிகள் தேட தீர்க்கர்கள் சொன்ன மெய் ஜீவன். ஆயர்கள் கூட ஞானிகள் தேட தீர்க்கர்கள் சொன்ன மெய் தேவன். புல்லணையிலே, ஆதி புல்லணையிலே, ஆகம ஞானியான், ஆலய மேனியான், அன்பின் செய்தியான், அவனுக்கு வந்த மகன் இயேசு என்ற நாமத்தான். கலப்பில்லா பரிசுத்த செய்தியினை கபிரியல் தூதர் வழி கடவுள் தூதுரைத்தார். கலப்பில்லா பரிசுத்த செய்தியினை கபிரியல் தூதர் வழி கடவுள் தூதுரைத்தார். அருள் நிறை பெற்ற மாதே நீ வாழ், ஆண்டவர் உம்முடனே, அவனியில் உள்ள மாந்தரில் அருளே நீ பேர் பெற்றவளே. உலகை உயிர்ப்பிக்க ஒளியாக உதித்த மகவுக்கு, உலகை உயிர்ப்பிக்க ஒளியாக உதித்த மகவுக்கு இயேசு என்ற நாமத்தை சூட்டிடுக தூதர் மகிழ்ந்துரைத்தார். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமையும், உலகில் நல் மனமுடைய மாந்தருக்கு அமைதியும் உண்டாக மாமன்னர் பிறந்துள்ளார். உலகில் நல் மனமுடைய மாந்தருக்கு அமைதியும் உண்டாக மாமன்னர் பிறந்துள்ளார். விண்ணகத்து விண்ணரசே, மனிதமாய் வடிவெடுத்த மரியாவின் உயிர் சாரமே, பனித்துளியாய் படுத்திருக்கும் பரிசுத்த உலகின் ஒளி விளக்கை சிறந்தாக்கி வணங்கிட வாரீர். சிசுபாலன் முன்னடையில் முகம் மலர்ந்துள்ளார். வாரீர் வாரீர், மின்மினி பூச்சிகளின் வெளிச்சத்தில் உலகின் ஒளியை காண காணிக்கை ஏந்தி செல்வோம். வாரீர் வாரீர், அன்பிய உறவுகளுடன். இயேசுக்கு புகழ் வழியே வாழ்க. Because of Christmas Day, the carnival is at my head, so the Holy Father should say, Mary's born child, Jesus Christ, was born on Christmas Day. Hallelujah, the angels say, the King was born today, and man will live forevermore because of Christmas Day. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Why shepherds watch the flock by night to see a bright new shining star? They hear the choir sing a song, the music seems to come from above. Hallelujah, the angels say, the King was born today, and man will live forevermore because of Christmas Day. First, Sister Veronica to deliver her speech. அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம். இன்று 3வது வாரத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கான ஆயத்தமான நாட்கள். இன்னைக்கு ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றணும். நீ ஞாபகம் இருக்குதா எல்லாருக்கும்? என்ன மெழுகுவர்த்தி ஏற்றணும்? மகிழ்ச்சி. பர்பிளா? ரோஸ். மகிழ்ச்சியின் மெழுகுவர்த்தி. வெரி குட். அப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கதானே இந்த கேரல்ஸ் கொண்டாடுறீங்க. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? கை தூங்க பார்க்கலாம். யாரும் சிரிக்கிற மாதிரி தெரியலையே. எல்லாம் ஒரு கடவுளை எழுப்பி எல்லாரும் மகிழ்ச்சி தெரிவித்து விடுவோம்.
ஒரு ஊரில் ஒரு இளைய மகன் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்து, நான் மகிழ்ச்சியா இருக்கணும், அதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு கருத்துக்கள் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து சொன்னாங்களாம், நீ நிறைய பணம் சம்பாதிச்சனா ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு சொன்னாங்களாம். ஓடி போய் எல்லா பணத்தையும் அப்படி சம்பாதிச்சு இப்படி சம்பாதிச்சு நிறைய பணம் சம்பாதிச்சாங்களாம். கடைசி அவனுக்கு அதுல ஒரு திருப்தி இல்லையா, பணம் நிறைய இருக்குது, மகிழ்ச்சியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஓகே, திரும்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்றாங்க, நிறைய பணம் இருக்குது ஆனா மகிழ்ச்சியை காணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, அடுத்ததாக நீங்க சம்பாதித்த பணத்தை செலவு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சொன்னாங்களாம். ஓகே, வெளிநாடுகளுக்கு பயணித்து சுற்றுலா சென்று தன்னுடைய மகிழ்ச்சியை ஆரவாரம் செய்ய மனிதர் புறப்பட்டார். அங்கு சென்று பணத்தை எல்லாம் செலவழித்தார். ஆனால் அந்த மகிழ்வு கிடைக்கவில்லை. மீண்டுமாக நண்பர்கள் செய்து திட்டம் தேடினார்கள், என்ன செய்தால் மீண்டும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று. அந்த மகிழ்ச்சியை தேடின பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தனிமையாக இருப்பதனால் ஒருவேளை உங்களுக்கு மகிழ்வு கிடைக்கவில்லை, அதனால் கல்யாணம் செய்து கொள்ளுங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். ஓகே, திருமணம் செய்து கொள்ளலாம் என்று திருமணம் செய்து கொண்டார்களாம். அப்பொழுது தன்னுடைய வாழ்க்கை படத்தை தொடங்கிய பொழுது மீண்டும் சிறிது காலம் கடந்து விட்ட பிறகு மீண்டும் அந்த நபர் தன்னுடைய மனதிலே அந்த மகிழ்ச்சியை நுழைத்து விட்டு மகிழ்ச்சியை காணவில்லை என்று மீண்டும் திட்டம் தீட்டுகிறார்கள். அப்பொழுது மீண்டும் நண்பர்கள் செய்து பேசுகின்ற பொழுது இன்னும் எனக்கு அந்த முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கவில்லை, எங்கே போய் நான் அந்த மகிழ்ச்சியை தேடுவது என்ற போது ஒருவேளை சன்னியாசி ஆகி விடுங்கள், அப்பொழுது முழு மகிழ்ச்சி கிடைச்சி விடும் என்று சொன்னார்களாம். அப்பொழுது நீங்கள் சொல்வதுதான் கரெக்ட் என்று சொல்லி உடனடியாக எல்லா பொருட்களையும் விற்று கோணி பையை தூக்கி கொண்டு வெள்ளி வயோடியங்களை எல்லாம் தூக்கி கொண்டு ஒரு மரத்தடியில் இருந்த குருவிடம் ஓடி போய், குருவே குருவே, நான் தேடுகின்ற அமைதி எனக்கு கிடைக்கவில்லை, இந்தாங்க எங்கிட்ட இருக்கிறது எல்லாம் உங்கள்கிட்ட சமைச்சிட்டேன், எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னாராம். குரு என்ன செய்தார் என்றால், அவரிடம் கொடுக்கப்பட்ட சாக்குடையை தூக்கி கொண்டு ஓட ஆரம்பித்தார். இவரும் ஓடிக்கொண்டே இருந்தார்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடி மூச்சு இறைந்த ஒருபாடு ரெண்டு பேரும் நின்னாங்களாம். நின்றுட்ட ஒருபாடு குரு சொன்னாராம், நீ அப்பொழுதும் இந்த உன்னுடைய பொருட்களை, நகைகளை, வைடூரியங்களை உங்களுடைய கையிலே தான் வைத்திருந்தீர்கள், இப்பொழுதும் இருந்தாங்க உங்க பொருள் தான் இது. ஆனால் அப்பொழுது உங்கள் கையில் மகிழ்ச்சி இல்லை, இப்பொழுது மகிழ்ச்சி இருக்கிறது, திரும்பி சென்று மகிழ்ச்சியை வாழ்ந்து விடுங்கள் என்று சொல்லி ஆரம்பித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தாராம். ஒருவேளை நாமும் நம்முடைய மகிழ்வை பக்கத்து வீட்டாரில் அக்கத்து வீட்டாரிடம் ஏன் நம்முடைய சமுதாயத்தில் தேடிக்கொண்டிருப்பது ஒரு இயல்பாகிவிட்டது. இன்று எனக்குள் சமாதானம் இருக்கிறது, எனக்குள் மகிழ்ச்சி இருக்கிறது, அதை கண்டுகொள்வதுதான் நமக்கு தேவை. இந்த மகிழ்ச்சியை நான் 3 வரைவுகளில் திட்டமிடலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, எனக்குள் என்று பகிர்வு மனப்பான்மை இருக்கின்றதோ அன்று மகிழ்வு எனக்குள் வந்துவிடுகிறது. எனக்குள் இருக்கின்ற பேராசை தவிர்க்கப்படுகின்ற பொழுது மகிழ்வு இயல்பாக்கி விடுகிறது. மூன்றாவதாக, இறை திருமணத்தை கண்டு கொண்டு பெற்றுக்கொண்ட அனைத்திற்கும் நன்றி சொல்கின்ற வாழ்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே நிறைவோடு வாழ முடியும், மகிழ்வோடு வாழ முடியும். எல்லாவற்றையும் மகிழ்வாக ஏற்றுக்கொள்கிற ஒருவர் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் தலை சாய்க்கக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டார். அதுதான் நிறைவான மகிழ்வு. நிறைவான மகிழ்வை தர மாபெரும் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார். அந்த மகிழ்வில் நாம் இணைந்து கொள்வோம். ஒருவரை இணைத்துக் கொண்டு இன்னும் வாழ்ந்த மகிழ்ச்சியோடு நாம் கிறிஸ்துவிடம் அர்ப்பணித்து கிறிஸ்து பிறப்பு விழாவில் நம்மை மகிழ்ச்சிக்குள் ஆக்கிக் கொள்வோம். ஆண்டவர் தாமே நமக்கு கொடுத்த இறை வார்த்தையின்படி எப்பொழுது மகிழ்ந்திருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். Wish a very happy Christmas and blessed New Year. Thank you, sister. Thank you. Yes,
அதிக வேலை அனுப்பியிருக்கிறார். அனைவரும் சிறப்பாக பாடல் பாடுவதன் மூலமாக ஆர்ப்பணிப்பதன் மூலமாக இதோ இந்த உணவு விருந்தின் மூலமாக ஒன்று சேர்ந்து நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சிக்கும் பாடல்களுக்கும் குட்டிக்குள்ள நடனத்துக்கும் எல்லா விதமான இந்த ஆரவார நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இந்த நாளில் சிறப்புமிக்க செய்த உங்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைத்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. கண்களை மூடுவோம். எங்களை படைத்து பரம்பொருளான இறைவா, மனிதனை படைக்கிற பொழுது உடைய அன்பினுடைய உச்சகட்டமாக தன் சாயலாக நீ படைத்தீர்.
ஒவ்வொரும் மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு நிலைப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம் மகன் திருமகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு மண்ணுலகிற்கு அனுப்பினீர். அவருடைய சந்திப்பு, அவரை சந்திக்கிற நிகழ்வு இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு. இதுதான் மகிழ்ச்சியின் அடையாளம். கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாக ஒரு குடும்பமாக இணைந்த மரிய வியானி அன்பியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இது சிறப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு பாடல்கள் வழியாக உறவையும் அன்பையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தும் விதமாக எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்த இந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நிகழ்வு, இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய பாடல்கள் எங்கள் ஒன்று கூடுதல் உங்களுடைய அன்பின் மகிழ்ச்சியும் அருளின் ஆசிரியையும் எங்களுக்கு தருகிறது. இந்த நாளை தந்தவைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பியத்தில் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அன்பியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நீரை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். இதனால் வரையில் இந்த அன்பியத்திற்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய வருகை, கிறிஸ்துமஸ், இந்த குடும்பங்களுக்கு அமைதியும் அருளையும் மகிழ்ச்சியும் தருவதாக, புத்தாண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, அருளின் ஆண்டாக இருக்க அருள் செய்கிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நின்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவி இந்த உணவை இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.